ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இன்னைக்கு என்னோட குக்கிங் என்னன்னு பார்க்கலாமா? காலையில் பீர்க்கங்காய் பொரியல் செஞ்சுட்டு மின்ட்டு புதினா கொத்தமல்லி சாதமும் கிளறி வச்சாச்சு. சாதம் வந்து இன்னைக்கு நான் குக்கரில் தான் வச்சேன். பாதி சாதம் வந்து புதினா சாதத்துக்கும் பாதி தயிர் சாதமாகவும் கிளறி வைக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து இட்லிக்கு இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி வந்து நான் இட்லிக்கு மாவு அரைப்பேன் அப்படின்னா 5:1 அந்த ரேஷியோவில் தான் நான் அரைப்பேன். 5 டம்ளர் அரிசினா 1 டம்ளர் உளுந்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சு அரைச்சி அதில் இட்லி செஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டான இந்த மாதிரி இட்லி வந்து நல்லா கிடைக்கும். அடுத்து சட்னி தாளிச்சிட்டு தயிர் சாதமும் தாளித்து வச்சுட்டேன். தயிர் சாதம் சாதாரணமாகவே கொஞ்சம் பாலும் தயிரும் மிக்ஸ் பண்ணி நம்ம தாளித்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் மதியம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சட்னி இட்லிக்கு வந்து என்ன சட்னி அப்படின்னா தேங்காய், பொட்டுக்கடலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்ச சட்னி தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்னன்னா புதினா சாதம், தயிர் சாதம், பீர்க்கங்காய் பொரியல். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் சட்னியும், மதியத்துக்கு கொஞ்சம் மோர் வந்து அடித்து வச்சுருந்தேன். அவ்வளோதான். மதியத்துக்கு லன்ச் பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன். இன்றைக்கி என்னோடய கிளாஸில் லக்ஷனாங்கிற பாப்பாவுக்கு பர்த்டே. பாப்பாவை விஷ் பண்ணிவிட்டு அடுத்து கிளாஸ்க்கு நாங்கள் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டோம். அடுத்து என்ன அப்படின்னா டெய்லி நாங்கள் காலையில் என்ன பண்ணுவோம் என் கிளாஸில் அப்படின்னா 4 மணிக்கு 4 கணக்கு. முந்தின நாள் 4 மணிக்கு நான் கொடுக்குற 4 கணக்கையும் அடுத்த நாள் காலையில் வந்த உடனே ஃபஸ்ட்டு குழந்தைங்க போர்டில் போடுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் வந்து 4 மணிக்கு 4 கணக்கு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதில் கொஞ்சம் கரெக்ஷன்லாம் இருந்துச்சு. அப்படின்னா ஃபஸ்ட் டேர்மில் வந்து குழந்தைங்க வந்து அந்த நம்பர்ஸை வந்து வாசிப்பாங்க. அது வந்து இப்போ கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, 5-6 மாதம் ஆனதுனால மறந்துட்டாங்க. அதனால் அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு எண்களை வந்து எப்படி வாசிக்கிறது அதில் வந்து கொஞ்சம் தடுமாறினாங்க. அதை வந்து ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதையும் நல்லா வாசிச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் இன்னைக்கு ஜெனியோட உலகம் போணுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.